ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 36 இன்ச்சு சைஸ் சுடிதார் டாப் வந்து பானைக்கு கட்டிங் போட்டிருக்கோம். எல்போ ஸ்லீவ், பப் ஸ்லீவ் வெட்டி வச்சுருக்கோம். வச்ச சுடிதாரை நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வெட்டின வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட தொடர்ச்சியாக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த கட்டிங் வீடியோ நீங்கள் இந்த சுடிதார் கட்டிங் வீடியோ பார்க்குறதுக்கு மேலே ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த சுடிதாரை எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோ போகலாம். இப்போ நம்ம முதல்ல வந்து முன்பக்க பானைக்க தச்சிடலாம். லைனிங் கிளாத்தை முதல்ல போட்டோம். நம்ம இது வந்து உள்ள சதுர பீஸ் கொடுத்துதான் தச்சு திருப்ப போறோம். அப்படிங்கறனால நம்ம உள்பக்கமாவே லைனிங்க வச்சுக்கலாம். மெயின் கிளாத்தை மேல வெளிப்பக்கம் வர்ற மாதிரியே வச்சுக்கோங்க. பாருங்க, வெளிப்பக்கம் தான் நம்ம மெயின் கிளாத்தை வச்சிருக்கேன். உள்ள லைனிங் கிளாத் வர்ற மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி கழுத்து லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் சரியா வச்சு கழுத்தை மட்டும் இப்ப சும்மா லேசா ஓரமா பாயிண்ட் அவுட் பண்ணி, பானைக்குங்கிறப்ப பாயிண்ட் அவுட் பண்ணணும். பாயிண்ட் அவுட் பண்ணி திருப்பி இதை மட்டும் தைக்க போறோம். லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் கழுத்தை மட்டும் தான் நம்ம தைக்க போறோம். பாருங்க, கொஞ்சமா தான் தைச்சிருக்கேன். பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பாயிண்ட் அவுட்னா ஊசியை உள்ள நிப்பாட்டிட்டு இப்படி கேடை தூக்கிட்டு துணியை திருப்புவோம். துணியை எந்த ஷேப்ல நம்ம வெட்டி வச்சிருக்கோமோ அந்த ஷேப்ல மாத்தி பாயிண்ட் அவுட் பண்றது. அப்படி நீங்க திருப்பிட்டு இப்படி தைக்கிறப்பதான் அந்த ஷேப் வந்து மாறாம. இப்ப நம்ம சதுர பீஸ் 2 பீஸ் வெட்டி வச்சிருக்கோம். இது காட்டன்னால உங்களுக்கு விலகாது. நீங்க ஒருவேளை வேற துணியில எதுவும் இந்த மாதிரி தச்சிங்கன்னா இந்த 2ஐயும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. நான் காட்டன்னால விலகாது, அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்ப என்ன பண்றோம்னா இந்த துணியை வச்சுக்கிறோம். பாருங்க, இதுதான் மெயின் கிளாத்து. வெளிப்பக்கம் அது இந்த துணிக்கு மேல வர்ற மாதிரி போட்டுக்கிறோம். லைனிங்கும் மெயின் கிளாத்தும் சரியா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல இது இந்த துணியோட சென்டர் பகுதி இந்த மாதிரி மடிச்சு சமமா மடிச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல இந்த கழுத்தோட சென்டர் பகுதியை சரியா வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, மேலையும் இந்த பீஸுக்கு கொஞ்சம் இறக்கி வர மாதிரி இந்த ஷோல்டர் சரியா இருக்கணும். அல்லது இறங்கி கூட வந்துடலாம். ஆனா இந்த சுடிதார் பீஸ் வந்து நமக்கு முன்பக்கம் வந்து மேல போயிடக்கூடாது. இந்த பீஸை விட கீழே இறங்கி கூட வந்துடலாம். இப்ப இப்படி வச்சுக்கிறோம். இப்ப கழுத்து சரியா வச்சுக்கிட்டோம். இந்த சென்டர் பகுதி பாருங்க, கழுத்தோட சென்டர் பகுதி சென்டர்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். கேன்வாஸே இல்லாம நீங்க இந்த மாதிரி ரெட்டை துணியா நீங்க மெயின் கிளாத்ல எடுத்து போட்டு தைக்கிறப்ப உங்களுக்கு பினிஷிங்கா அழகா இருக்கும். அதே போல வெளியிலையும் தெரியாத மாதிரி நான் இப்ப லைனிங்ல வச்சு உங்களுக்கு இந்த பீஸ் எல்லாம் தச்சு காமிப்பேன். அதே போல தைங்க. இப்ப கழுத்து என்ன ஷேப்போ அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டோம். 1/2 இன்ச்சு தைக்கிறது கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்க, இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி திருப்பணும். அதே போல இந்த இடத்துல வரையில பாயிண்ட் அவுட் பண்ணி திருப்பணும். ஏன்னா ஒவ்வொரு டேர்னிங்லையும் பாயிண்ட் அவுட் பண்ணாதான் நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும். லைனிங்கும் மெயின் கிளாத்தும் விலகிராம இருக்கிறதுக்கு, இந்த பீஸ் விலகாம இருக்கிறதுக்கு இங்க ஒரு பின்னு போட்டுக்கோங்க. இப்படி பின்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் பின்னு போட்டுக்கோங்க. பாயிண்ட் அவுட்
இப்படி ஊசி உள்ள குத்தி இருக்கணும். இப்ப கேடை தூக்கிட்டு நம்ம ஷேப்பா திருப்பிடும். இப்போ இறக்கி விட்டுட்டு தைக்க. அதே போல பாயிண்ட் அவுட் பண்றோம். கழுத்து ஷேப்புக்கு நம்ம உள்ள இருக்க துணியை வெட்டிடலாம். இப்போ எங்க பாயிண்ட் அவுட் பண்ணோமோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி கட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வெளிப்பக்கம், இது உள்பக்கம் இருக்கு இல்லையா, வெளிப்பக்கம் தான் இந்த பீஸ் வச்சோம். இப்போ என்ன பண்றோம், இது மெயின் கிளாத் வெளிப்பக்கம். இப்ப இந்த பீஸை நம்ம உள்பக்கமா திருப்ப போறோம். பாருங்க, நல்லா அழுத்தி விட்டுட்டு இப்ப இது மேலேயே ஒரு தையல் போட போறோம். கொஞ்சமா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எங்கெங்க பாயிண்ட் அவுட் பண்ணோமோ அங்கெல்லாம் பாயிண்ட் அவுட். இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணியாச்சு. லைனிங்கும் மெயின் கிளாத்தும் நம்ம சைட்ல எல்லாம் சேர்த்து தைக்கல, அதனால சரியா இருக்கான்னு அப்பப்பக்கு செக் பண்ணிக்கிட்டே தைக்கணும் கழுத்தை. பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பாருங்க, கழுத்து ரொம்பவே அழகா கொஞ்சம் உங்களுக்கு கனமாகவும் வந்திருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம 2 சதுர பீஸு கனமான துணி கொடுத்து தச்சு திருப்பியிருக்கோம். நம்ம கேன்வாஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரியும் தைக்கலாம். அடுத்ததா வந்து இந்த கூடுதலா இருக்கிற இந்த சதுர பீஸ் கொடுத்தோம் இல்லையா, அது கூடுதலா இருக்கிறத லேசா ஷோல்டர்ல வெட்டி விட்டுருங்க. இப்ப வெளிப்பக்கம் நீட் ஆயிடுச்சு. இப்ப உள்பக்கம் அந்த பிசுறு தெரியும் இல்லையா, அதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப உள்பக்கம் இந்த பிசுறு தெரியுது பாருங்க. இப்ப நம்ம இதே ஸ்கொயர் ஷேப்லயும் தச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா ரவுண்ட் ஷேப்லயும் இந்த பிசுரை மட்டும், இந்த பீஸை மட்டும் வெட்டி விட்டுட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்லயும் தச்சிடலாம். நான் இதே ஸ்கொயர் ஷேப்லயே தைக்க போறேன். இப்ப இந்த லைனிங்ல வச்சு தைக்க போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்படி திருப்பிடுறோம். மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் இந்த மாதிரி திருப்பிடுங்க. திருப்பிட்டு இந்த மெயின் கிளாத்தும் உள்ள வந்து மாட்டிக்க கூடாது. இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுருங்க. விரிச்சு விட்டுட்டு லைனிங்ல இந்த பீஸ் இருக்கு இல்லையா, ஓரம் மடிக்காம இருக்கு இல்லையா, ஓரத்தை தனியாலாம் நம்ம மடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி தைக்கையிலேயே நம்ம மடிச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வெளியில தெரிய போறது கிடையாது, லைனிங் ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி இழுத்து விட்டு இப்படியே ஒரு தையல் போடும். இந்த இடம் வரையில அதே போல இங்க எவ்வளவு நீங்க மடிக்கணுமோ மடிச்சுக்கலாம். அதே போல இந்த ஓரத்துலயும் வரையில மடிச்சுக்கலாம். இப்ப நான் தைச்சு காமிக்கிறேன். பாயிண்ட் அவுட் பண்ணிருங்க. இந்த ஓரத்தை மடிச்சுக்கணும் இல்லையா, அதே போல இந்த லைனிங்ல தைக்கணும். இங்க பாயிண்ட் மெயின் கிளாத் உள்ள மாட்டிக்க கூடாது. எடுத்து விட்டு லைனிங்ல மட்டும் நம்ம தைக்கிறோம். முன்பக்கம் நம்ம கழுத்து தைச்சாச்சு. இப்ப பின்பக்கம் தைச்சோம் இல்லையா, லைனிங்க வச்சு உள்ள பீஸ் கொடுத்தத தச்சிருக்கோம்.
இது பக்கம் இந்த கழுத்து பீஸை நம்ம பின்பக்கம் மட்டும் பாருங்க, பின்பக்கம் மட்டும் பிடிச்சிக்கிற மாதிரி தச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப நமக்கு முன்பக்கம் ரொம்பவே நீட்டாகவும் வந்துடும். இந்த மாதிரி பீஸ் கொடுக்குறதுனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளா நல்லா கழுத்து வந்து பதிஞ்சு நல்லா இருக்கும். இது கேன்வாஸ் இல்லாம இந்த மாதிரியும் நீங்க கழுத்து என்ன ஒரு டிசைன் கழுத்தா இருந்தாலும் இந்த மாதிரியும் தைக்கலாம், ரொம்பவே அழகா வரும். இப்ப வந்து இதுக்கப்புறமா நம்ம லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி கீழ்ப்பகுதியில லைனிங்கை 1 இன்ச்சு தைக்கிறது கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு மடிச்சு தச்சோம். இப்ப இப்படியே ஷோல்டர்ல இருந்தே லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஒன்னா சேர்த்து தச்சிருவோம். அப்பதான் நமக்கு முன்பக்கம் பின்பக்கம் கையெல்லாம் வச்சு தைக்கல நமக்கு விலகாம இருக்கும். இப்ப முன்பக்கத்துல வந்து லைனிங் கிளாத் மெயின் கிளாத் எல்லாத்தையும் சேர்த்து தச்சாச்சு. அடுத்ததான் நம்ம பின்பக்கத்தை தான் தைக்க போறோம். பின்பக்கம் வந்து நம்ம லைனிங்கை வச்சே கழுத்தை தச்சு திருப்ப போறோம். லைனிங்ல கழுத்தை தச்சு திருப்ப போறோம். அப்படிங்கிறப்ப நமக்கு முதல் லைனிங் கிளாத்தை போட்டுக்கிறோம். லைனிங் கிளாத்துக்கு மேல உள்பக்கம் இருக்கணும். மேல உள்பக்கமும் பாருங்க, லைனிங் கிளாத்துக்கு மேல் பகுதி உள்பக்கம் இருக்கணும். அப்பதான் தச்சு திருப்புறப்ப லைனிங் வந்து உள்பக்கமா போகும், வெளிப்பக்கம் இங்க வெளியில தெரியும். இப்ப நம்ம தைக்கிறதுக்கு என்ன அளவு விட்டோமோ அதே அளவு நம்ம மார்க் பண்ணியாச்சு கழுத்து ஷேப்புக்கு. இப்ப இது மேலேயே நம்ம தச்சுட்டு வந்துடலாம். இப்ப ரவுண்ட் நெக்கு அப்படிங்கிறப்ப நம்ம வட்ட கழுத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிசுறா அங்கங்க ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு கேப்ல நம்ம வெட்டி விடணும். அப்பதான் ஷேப் அழகா வரும். கொஞ்சம் கிராஸ் கிராஸா வெட்டுக்க. இப்ப நம்ம இதை திருப்புறதுக்கு முன்னாடியே நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிடணும். முன்பக்கத்தை வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்றப்ப உங்களுக்கு பிசுறு தெரியாம ஜாயின் பண்ணலாம். இப்ப இது மெயின் கிளாத்து, இது லைனிங் கிளாத்து. இப்ப என்ன பண்றோம், இதுக்கு நடுவுல நம்ம முன்பக்கத்தை வைக்க போறோம். நடுவுல முன்பக்கம் வைக்க போறோம். முன்பக்கம் தச்சு ரெடியா வச்சிருக்கோம் இல்லையா. இப்ப லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் பாருங்க, இது பின்பக்கம். பின்பக்கத்துல இந்த மெயின் கிளாத் இருக்கிற பக்கம் அந்த மெயின் கிளாத் வரணும் முன்பக்கத்துல. அப்பதான் நம்ம தச்சு திருப்பையில சரியா வரும். இங்க பின்பக்கம் இது இது லைனிங் கிளாத், இது லைனிங் கிளாத். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டையும் விரிச்சு இடையில நம்ம முன்பக்கத்தை வைக்கிறோம். இந்த மெயின் கிளாத்தும் சரியா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு ஷோல்டரு இந்த இடத்துல சரியா வச்சுக்கோங்க. இப்படி மடிச்சு போட்டு நம்ம தைக்கணும். பின்பக்க ஷோல்டரும் முன்பக்க ஷோல்டரும் இந்த மாதிரி வச்சு நம்ம இந்த இடத்துல சரியா வைக்கிறப்ப இந்த பிசுரை இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு நீங்க ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நேர ஒரு தையல் போட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் விலகிடக்கூடாது பாருங்க, இப்படி விலகிடக்கூடாது. அதே போல இதுக்கு மேல இந்த பக்கமும் வந்துடக்கூடாது. சரி, அந்த லைனிங்கும் மெயின் கிளாத்தும் தச்சிருக்கோம் பாருங்க, இந்த இடத்துல சரியா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி விலகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுருங்க இந்த இடத்துல. இப்ப பாருங்க, நான் தச்சு காமிக்கிறேன். இப்படியே பின்பக்கத்தை கழுத்தை நம்ம இப்படி விரிச்சு விட்டுருக்கோம். ஷோல்டரை விரிச்சு விட்டுட்டு இதை சரியா வச்சுக்கோங்க. இந்த இடம் சரியா இருக்கணும். அப்பதான் நமக்கு தச்சு திருப்பையில முன்கழுத்தும் பின்கழுத்தும் ஒரே மாதிரி வரும். இப்போ ஒண்ணு மட்டும் நான் இதை உங்களுக்கு சரியா வர்றதுக்கு எப்படி சொல்றேன்னு பாரு. இப்போ இப்படியே வச்சுக்கிட்டு இதை மேல போடாம இப்படியே வச்சுக்கோங்க. இந்த இடத்த சரியா வச்சுக்கோங்க. இங்கேயும் சரியா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு கூட குறைய வந்தாலும் கழுத்துல சரியா வச்சுக்கிட்டு இங்கிட்டு கூட குறைய வர்றத ஆம்கோல் பக்கம் விட்டுருங்க. பாருங்க, 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் மட்டும் போட்டுக்கோங்க. இலையாடுறதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி விலகாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி வச்சுக்கோங்க. மேல மூடிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பிசுறு, இந்த பின்பக்கம் கழுத்து பிசுறு, இந்த பின்பகுதியோட பிசுறு வந்து பின்பக்கம் போற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் இதை வச்சு மூடி நீங்க ஒரு தையல் போடுறப்ப
ரொம்பவே அழகா உங்களுக்கு கழுத்து பிசுறு இல்லாம வந்து பாருங்களேன். நான் விரிச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி கழுத்து, இதுவும் இந்த பின் கழுத்தும் முன் கழுத்து ஷேப்பும் ஒரே அளவுக்கு உங்களுக்கு ஷோல்டர்ல இருக்கு பாருங்க. அதுக்குதான் அந்த மாதிரி தைக்கிறது. இப்ப ஷோல்டர் பிசுறும் வந்து உங்களுக்கு வெளியில தெரியாது. இப்ப இதை தச்ச மாதிரியே இந்த பக்கம் கழுத்தையும் ஷோல்டரையும் நம்ம தச்சிடலாம். இப்படி வச்சுக்கிட்டு அதே போல ஒரு தையல் போட்டுக்கலாம். இல்ல நான் இப்படியே தச்சிருவேன் அப்படின்னாலும் இப்படியேவும் மடிச்சு நீங்க ஒரு தையல் போடலாம். நம்ம 2 ஓரத்துல இலையாடணும் இல்லையா? ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 ஓரத்துலயும் நல்லா இலையாடிக்கலாம். இப்ப நம்ம பின்பக்கத்தோட லைன், இது மெயின் கிளாத்து, இங்க லைனிங் இருக்கு, நடுவுல நம்ம முன்பக்கத்தை வச்சோம். இப்ப இப்படி பாருங்க, பின்பக்கத்தையும் முன்பக்கத்தையும் தனித்தனியா நம்ம எடுக்கிறப்ப உங்களுக்கு பினிஷிங் வந்துருச்சு பாருங்க. கழுத்து ஷோல்டர் பினிஷிங் அழகா இருக்கும். அதே போல உங்களுக்கு பிசுறும் தெரியாது. இந்த மாதிரி நீங்க தைங்க, ரொம்பவே அழகா இருக்கும். இப்ப அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம், வந்து இந்த கழுத்தை தைக்கணும். அதுக்கப்புறம் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் நம்ம சேர்த்து வச்சு தைக்கணும். இப்போ முதல் கழுத்தை எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். கழுத்து தைக்கிறப்ப நல்லா லைனிங்கை மெயின் கிளாத்தையும் சரியா வச்சுக்கோங்க. அப்பதான் கழுத்து நல்லா படிஞ்சு வரும். அதே போல கழுத்தை நல்லா இப்படி ஒரு அழுத்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா பின்பக்கத்தை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நல்ல ஷோல்டர்ல ஒரு தையல் போட்டு இங்க பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த கழுத்து ஷேப்புக்கு இப்படியே தச்சுட்டு, அதே போல இங்க வந்து இந்த கழுத்து முழுசு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படியே ஷோல்டரை தைக்க போறேன். தைக்கையில கண்டிப்பா வந்து இந்த முன்பக்கம் மிஷினுக்குள்ளதான் போற மாதிரி இருக்கும். அப்ப முன்பக்கத்துல அழுக்கு எதுவும் பற்றக்கூடாது. அதனால இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் மிஷினுக்குள்ள விடையில உங்களுக்கு கிரீஸ் எதுவும் படாம இருக்கும். இப்படி மடிச்சு வச்சுக்கோ. இப்ப நம்ம லைன்லயும் மெயின் கிளாத்தையும் ஒன்னா சேர்த்து தச்சிடலாம். கீழையும் நம்ம இந்த உள்பக்கம் லைனிங் கிளாத் கீழே மடிச்சு தச்சுட்டு இந்த சைட்ல எல்லா பக்கமும் ஓரத்தை லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் ஒன்னா சேர்த்து தச்சிடலாம். முன்பக்கம் பின்பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்றது எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. லைனிங்கும் மெயின் கிளாத்தும் சேர்த்து தச்சுட்டோம். இப்ப அடுத்ததான் நம்ம கையதான் வச்சு தைக்கணும். இப்ப கைய நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்ப இதுதான் கையோட வெளிப்பக்கம், இது உள்பக்கம். நம்ம வெளிப்பக்கம் தான் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி வெட்டினேன். இப்ப என்ன பண்றோம், கீழே வந்து நம்ம பார்டர் வந்து வச்சு தைக்க போறோம். அதுக்கு என்ன பண்றோம்னா, இந்த 1/2 இன்ச் அளவுக்கு மடிக்கணும் இல்லையா, அத வெளிப்பக்கம் வர மாதிரியே மடிச்சிருங்க. மடிச்சு ஒரு தையல் போட்டுடலாம். இப்ப இந்த பார்டர் கீழே வரணும், இது மேல அதே போலயே வச்சுக்கலாம். சரியா வச்சுக்கோங்க. சரியா வச்சுட்டு இங்க ஒரு தையல் போட்டுறோம். அடுத்தது இப்படியே மேல இந்த பார்டருக்கு மேல உள்ள பீஸ மடிச்சிடலாம். இது காட்டனால உங்களுக்கு அப்படியே அமுக்கி விட்டீங்கனாலும் அமுங்கிரும். இல்ல நீங்க பூனம் இந்த மாதிரி தைச்சீங்கனாலும் இப்படியே இன்னொரு தையல் 2 தையல் இங்க இருந்தா நல்லா இருக்காது. ஒரு தையல் தான் இருக்கணும். அதனால நல்லா மடிச்சு விட்டுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுரும். இப்ப நம்ம பார்டரை கீழே வச்சு தச்சாச்சு. அடுத்ததான் வந்து சுருக்கு வைக்கணும். சுருக்குக்கு மார்க் பண்ணி வச்சிருக்கோம்.
அந்த இடத்துல இருந்தே நம்ம சுருக்கு இப்படி வச்சுட்டு வரலாம். சுருக்கு வைக்கையில பாருங்க ஒரு 1/2 இன்ச்சு தான், இப்படி லேசா 1/4 இன்ச்சு தான் வரும். வந்து இப்படி எடுத்து இன்னொரு மடிப்பு இப்படி உள்ள கொடுத்து இப்படியே வைக்கிறோம். அதே போல வைக்கையில இப்படி ஒண்ணு உயரமாவும் ஒண்ணு கீழே இருந்த மாதிரி வைக்க கூடாது. எல்லாமே ஒரே இடத்துல ஒரே தான் வரணும். பாருங்க இப்படி வரணும். ஒண்ணு ஏத்தி ஒருது வச்சு காமிக்கிறேங்க. இப்படி ஏத்தியோ இல்ல இறக்கியோ வரக்கூடாது. அதே போல இங்க வரைக்கும் நம்ம அதே மாதிரி சுட்டு வைக்க போறோம். இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க, அப்பதான் தைக்கையில நம்ம இன்னொன்னா கூட வைங்க. இப்ப நம்ம இந்த பின்பக்க ஆம்கோல் பாருங்க, ஷோல்டரை சரியா வச்சிருக்கோம். இந்த பின்பக்க ஆம்கோல்ல வச்சு இது சரியா நமக்கு ஆம்கோலும் கையும் சரியா வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இங்க ஜாயின் பண்ணையில நமக்கு சரியா வந்துடும். சரியா இருக்கு. இப்ப நம்ம தச்சிடலாம். இந்த சுடிதார் வந்து வெளிப்பக்கம் இருக்கணும். சுடிதார் வெளிப்பக்கம் வச்சுக்கிறோம். இதுல வந்து கையில பின்பகுதி முன்பகுதின்னு குறைஞ்சதெல்லாம் கிடையாது. எந்த கையை வேணா எங்கிட்டு வேணா வச்சு தச்சுக்கலாம். என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்படி தச்சு திருப்பையில வெளிப்பக்கம் இருக்கு, இதுவும் கை வெளிப்பக்கம் இருக்கணும். அப்ப கையோட வெளிப்பக்கம் இந்த டாப்போட பகுதியில இருக்கணும். அதை மட்டும்தான் பார்க்கணும். மேல உள்பக்கம் இருக்கணும், அது மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும். இப்ப வச்சு அளவெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்படியே வச்சு தச்சோம். 1/2 இன்ச் அளவுக்கு வச்சு தச்சோம். இங்கேயும் நமக்கு சரியா வருது. இப்போ ஒரு தையல் போட்டுக்கோம், வெளிப்பக்கம் திருப்பி பார்த்தோம் பாருங்க. பப்ப ரொம்பவே அழகா வந்திருக்கு பப் கை. இப்ப நம்ம இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்ப இந்த பக்கம் எப்படி பப் கை தச்சோமோ அதே போல நம்ம இந்த பக்கமும் நான் கை பப் கை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்ப வச்சு தச்சா ரெண்டு பக்கமும் நம்ம பப் கை தச்சாச்சு. அடுத்ததா நம்ம கையில இருந்து சைடு ஓப்பன் வரைக்கும் நம்ம சைட் ஜாயின் பண்ணணும். அதுக்கு உள்பக்கம் திருப்பிக்கிடுவோம். இப்போ உள்பக்கமா நம்ம திருப்பிட்டோம். கையை அப்படி சரியா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கை சுற்றளவு நம்ம பார்த்தோம் இல்லையா, 5.5 வருதுன்னு சொன்னோம் இல்லையா, 5.25 இருந்தது. நான் தான் 5.5 வச்சேன். கொஞ்சம் ஒரு கோடு உள்ளத்தில் பாருங்க, 5.25க்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த 1.5 இன்ச் இங்க எடுத்தோம் இல்லையா, தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுருக்கோம் கையிலையும் உடம்புலையும். அந்த அளவை மார்க் பண்ணிக்கிறோம். 1.5 இன்ச்சு சரியா மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இந்த கை சுற்றளவு இங்க 1.5 இன்ச்ல வந்து சேரணும். இதை சரியா இங்க இருந்து இப்படியே கோடு போட்டோம்னா சரியா வந்துடும் நமக்கு. அதுக்கப்புறமா பாடி அகலத்திலையும் நம்ம 1.5 இன்ச்சு தான் தையலுக்கு விட்டுருக்கோம். அந்த அளவு இந்த சைடு ஓப்பன் இருக்கு பாருங்க, இங்க வரைக்கும் நான் குறிச்சிருக்கேன். இப்ப இங்க ஓரத்துல இலையாடுறோம், அப்படியே இலையாடி தச்சுக்கிட்டே வரோம். இங்க நல்லா இலையாடுறோம், ஏன்னா இந்த இடத்துலதான் நம்ம ஓப்பன் தைக்க போறோம்ங்கிறப்ப பிரியாம இருக்கிறதுக்கு நல்லா இலையாடுறோம். இலையாடிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி திரும்ப ஒரு தையல் இப்படி போட போறோம். இந்த பக்கமா நீங்க தச்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. இப்படியே நீங்க இங்க பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படியே இலையாடுறது இலையாடிட்டு அதுக்கப்புறம் அங்கிட்டு தச்சு அந்த பக்கம் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் எடுத்தாலுமே நம்ம இங்க தைக்காம அப்படியே எடுக்கணும். அந்த மாதிரி தச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஓப்பன் வந்து நீட்டா அழகா வரும். இப்ப எத்தனை தையல் நமக்கு சுடிதாருக்கு நான் மேக்சிமம் 3 தையல் போடுவேன். ஏன்னா அடுத்த டைட் ஃபிட்டிங்னா நம்ம பிரிச்சு விட்டு போட்டுக்கிற 3 தையலாவது இருக்கணும். இப்ப இங்க ஓரத்துல இலையாடி தச்சேன்.
நல்லா இலையாடிட்டோம். பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு திருப்பப்போம். இதே போல இந்த துணி எல்லாம் வந்து மிஷினுக்குள்ள போற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா மடிச்சு வச்சுக்கோங்க. இப்ப டேட இறக்கி விட்டுறோம். இப்ப இந்த 3வது தையல் போடுறப்ப நம்ம இங்க இலையாடி அப்படியே எடுக்கலாம். இந்த சைட்ல தைக்க கூடாது. இப்படி எடுத்தோம். இந்த இடம் ஓப்பனுக்கு அப்படின்றதுக்கு இப்படி கொஞ்சம் கேப் விட்டு வெட்டி விட்டுருங்க. அப்புறம் இந்த ஹிப்புக்கு கொஞ்சம் இடுப்புல கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து நல்லா இருக்கும். இப்ப இந்த பக்கம் எப்படி தச்சிருக்கோமோ அளவுல அதே அளவுக்கு இந்த பக்கமும் நம்ம தச்சிடலாம். இப்ப நம்ம சைட் ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்க. அடுத்து நம்ம ஓப்பன் தான் தைக்கணும். இப்ப எப்படி ஓப்பன் தைக்கிறதுன்னு பாத்திரலாம். ஓப்பனுக்கு எந்த அளவுல நம்ம பாருங்க இந்த அளவு இது அப்படியே மடிச்சு விட்டுரும். காட்டன்னால மடிச்சிடுறோம். காட்டன் இல்லை அப்படின்னா உங்களால மடிக்க முடியாது. அதுக்கும் நம்ம இந்த மாதிரி மடிச்சு அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தைச்சிடலாம். இது அப்படியே படிஞ்சு நின்னுக்கிடும் நமக்கு. அதுக்கப்புறமா இந்த பக்கமா அதே மாதிரி மடிக்கணும் பாருங்க. எந்த அளவு நம்ம உள்ள தையல் கூட்டமோ அதே அளவுக்கு, ஏன்னா அதே அளவு தான் நம்ம இங்க வந்து மடிக்கிறதுக்கு விட்டுருக்கோம். இந்த மாதிரி கீழே வரைக்கும் மடிச்சு லேசா மடிச்சு விட்டுட்டோம். இப்ப நம்ம தைக்க ஆரம்பிப்போம். இந்த அளவுக்கு மடிக்கணும். ஒரு சைட்ல இருந்து பாருங்க. மடிச்ச அளவுக்கு இப்படி உள்ள தள்ளி இருக்கு. எந்த அளவு மடிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி தச்சார். இப்ப இந்த ஓரத்திலேயே ஒரு தையல் போட்டுடலாம். இந்த இடம் இடுப்பு கிட்ட நம்மளுக்கு சைடு ஓப்பன் வர்ற இடத்துல நல்லா அப்படி பிரிச்சு விட்டுக்கோங்க. இந்த உள்ள போய் இந்த துணி மாட்டிக்காம நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சு கொஞ்சம் எங்க வரைக்கும் நம்ம இலையாடி இருக்கோமோ அதுக்கு மேல வரைக்கும் கொஞ்சம் தச்சுக்கோங்க. இப்ப பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு திருப்பிட்டு இந்த பக்கத்தையும் அதே போல நம்ம அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, மடிச்சல். இப்ப இறக்கி விட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி எந்த அளவு மடிச்சிருக்கோமோ இப்படியே பாருங்க. இந்த சைடு ஓப்பன் நமக்கு எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு. நம்ம இதே போல அடுத்த சைடு தச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஓரத்துல ஒரு தையல் போடும். இப்ப இந்த ஓரத்துலயும் நம்ம அதே போல மடிச்சு வச்சுக்கிட்டு தைக்கிறோம். பாயிண்ட் அவுட் பண்ணி திருப்பி
இப்போ 2 பக்கமும் நமக்கு சைடு ஓப்பன் நீட்டா அழகா வந்துருச்சு. இப்போ கீழே மடிக்கிற வேலை கிடையாது நம்மளுக்கு. அதனால அப்படியே நம்ம சைடில் மட்டும் தையல் போட்டுடலாம். ஓரத்தில் ஒரு தையல் போட்டோம்னா டபுள் ஸ்டிச் போடுறப்ப தான் அழகா இருக்கும். இப்போ இந்த இடத்துல பிரியாமல் இருக்கிறதுக்கு எனக்குள்ள ஒரு தையல் போட்டு கொண்டு வந்தோம். இப்போ இந்த இடம் வரையெல்லாம் பா ஷேப்ல நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல மட்டும் ஒரு பாயிண்ட் பண்ணா போதும். அப்ப வி ஷேப் வரும். அவ்வளோ. சுடிதார் டாப் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு பாருங்க. பப் கை அழகா இருக்கு. நெக்கும் நமக்கு நீட்டா வந்திருக்கு பாருங்க. சைடு ஓப்பன். இந்த ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி வந்தாதான் உங்களுக்கு ட்ரெஸ் போடையில அழகா இருக்கும். இது போல வந்திருக்கு. இதே போல நீங்களும் தச்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா வரும். சுடிதார் பாருங்க, பானைக்கு பப் ஸ்லீவ் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. அழகா இருக்கு பாருங்க டாப்பு. நெக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கேன்வாஸ் இல்லாம நம்ம நீட்டா அழகா தைக்க முடியும். இதே போல நீங்களும் தச்சு பாருங்க. பப் ஸ்லீவ் பாருங்க, சிம்பிளா ஹை பஃப் இல்லாம சிம்பிளா பஃப் வச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.